ஹாய், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குட்டி டோனட் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 2 டம்ளர் மைதா எடுத்திருக்கேன். கிண்ணத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக ஈஸ்ட் ஆட் பண்ணி அதே அளவு சர்க்கரை. இப்போ மைதாவில் கொஞ்சமாக சால்ட்டு, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஈஸ்ட்டு சுகர் 2 அந்த தண்ணி அப்படியே ஆட் பண்ணி இதில் வந்து நம்ம மாவு செய்வோம். கொஞ்சம் நல்லா பசஞ்சுக்கணும். தண்ணி தேவையான அளவு எடுத்து மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ பிசைஞ்சு வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பழத்தில் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊறணும். ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊறியிருக்கும். ஊறணும் நல்லா, இன்னும் நல்லா சாஃப்டாகிடும். ராமைதா கொஞ்சம் போட்டு அதை வந்து பூரிக்கட்டையை வச்சு ஒரு தேய்ச்சி இப்போ வந்து நம்ம கட் பண்ணலாம். நான் வந்து டம்ளரில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மிஷின் இருந்தாலும் கட் பண்ணுற மிஷின் இருந்தாலும் அதை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாரையும் கட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன். அப்படி தான் இருக்கும். அதில் சென்டரில் நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நம்மளே ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு அதை எடுத்து ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ஸ்டவ் ஃபுல்லாக வச்சு வேக வைக்கக்கூடாது. உள்ளெல்லாம் வேகாது. அதனால் நார்மல் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். 3 to 4 மினிட்ஸ் நல்லா வேகணும். அதான் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும்.
கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு சாக்லேட் ரெடி பண்ணலாம். டபுள் பாயிலிங் போட்டு வச்சுருக்கேன். பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம டைரி மில்க் சாக்லேட் இருந்தாலும் ஓகே, அந்த சாக்லேட் எதாக இருந்தாலும் ஓகே, லைட்டாக மில்க் ஆட் பண்ணி நம்ம அதை அப்படியே மெல்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணலாம். நல்லா மெல்ட் ஆகணும். நம்ம போட்டு வச்சுருக்க டோனட்டு லைட்டாக அதை டிப் பண்ணி எடுத்தோம்னா டோனட் ரெடி, சாக்லேட் டோனட் ரெடி. லைட்டாக டிப் பண்ணி எடுத்துட்டு மேலே நம்ம குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு சூப்பராக ட்ரை பண்ணி